இப்போ 7 வகை புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புண்ணாக்கும் ஒவ்வொரு சத்துப்பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒன்று ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ எடுத்துக்கிறேன். அது 1.5 ஏக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 20 லிட்டர் கோமியம் 15 நாள் ஊற போட்டுருவேன். 15 நாள் ஊற போட்டு அதை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பூண்டு வர்ற சாக்கில் ஊற்றி இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டு வர்ற சாக்கில் ஊற்றி இன்னொரு இதில் இறக்கி விட்டு மூடிடுவேன். இதில் வடிஞ்சிடும். அதை வடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வடிஞ்சது பார்த்தீங்கன்னா எந்த வித கசந்து இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணி மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்ப்ரேயருக்கு 300 ml 400 ml ஊற்றுறேன். பெரிய வளர்ச்சி உள்ள பொருளாக இருந்தால் 400, கட்டையாக இருக்கிறப்ப 300 ml ஊற்றிருக்கேன். இதோட மீன் அமிலம், பஞ்சகாவியா, 10 லிட்டர் ஸ்ப்ரேயரு இல்லை 13 லிட்டர் ஸ்ப்ரேயர்னா 300 ml. இது வந்து கிட்டத்தட்ட 13 லிட்டரு ஸ்ப்ரேயரு. இதில் வந்து நாங்கள் 300 ml ஊற்றிடுறோம். அதில் 300 ml ஊற்றுறோம். இதில் 300 ml ஊற்றுறோம். மீன் அமிலம் ஒரு 50 ml போட்டுக்கிறோம். நடவு செஞ்சு களை எடுத்த 15 நாள் ஒரு வாட்டி தெளிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 15ஆம் நாள்லேருந்து அதுலேருந்து வந்து 40 நாள் 50 நாளில் லேசாக வந்து பயிர் நல்லா வளர்ந்துறப்ப தண்டு விடுற மாதிரி இருக்கிறப்ப அப்போ அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி இதை யூஸ் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடி உரமாகவும் இந்த புண்ணாக்குகளை இந்த கசண்டுகளை மடையில் வச்சு வெளியில் விட்டுறோம். அதனால வந்து நாங்கள் பெரும்பாலும் புண்ணாக்கு கரைசல் தான் அந்த வயலில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நல்ல ஈல்டு வருது. இது எல்லாரும்